சிவிலியன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அஃபீஷியலாக எஸ்டர்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுக்கு எப்படியும் ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம அப்ளை பண்ணோம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 18th டிசம்பர் நேற்றே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டேட் டிசம்பர் 31st நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் ஒரு ஐடி ஜாபுக்கு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை அப்படின்னா இதுக்கு மேலே ஐடி ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறவங்க, ஆல்ரெடி ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு லோ சேலரி பேக்கேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க, இவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இப்போ இருக்கிற இந்தியன் கிராஜுவேட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைனில் அவங்க விருப்பப்படுற ஏதாவது ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்கு சர்ச் பண்ணி டைரெக்டாக அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ஸோ இவங்க அப்ளை பண்ணுற அந்த குறிப்பிட்ட ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எதிர்பார்க்குற ஸ்கில்ஸ் இவங்ககிட்ட இருக்கா, அதெல்லாம் எதையுமே டீட்டெயிலாக செக் பண்ணாமல் டைரெக்டாக சர்ச் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருவாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணால் மட்டும் போகாது ஃப்ரெண்ட்ஸ். ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதை நீங்கள் லேர்ன் பண்ணி படித்தா மட்டும்தான் நீங்களும் டாப் எம்என்சி கம்பெனி வரையும் ரீச் பண்ண முடியும். ஸோ நான் சொல்ல வர விஷயத்தை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா 100% நீங்களும் ஒரு ஐடி ஜாப் எடுத்துடலாம். ஆமாங்க, இன்டென்சிவ் 2.2 எஜுகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐடி இண்டஸ்ட்ரீஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க, அதுக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸும், அதாவது பேசிக் 0 லெவல் கோடிங் நாலேஜில் அட்வான்ஸ் லெவல் வரையும் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த ப்ரோக்ராம் மூலியமாகவே சொல்லி கொடுத்துட்றாங்க. மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் மூலிமா கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்டவங்க டாப் எம்என்சி கம்பெனி வரையும் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் 1500+ கம்பெனிகள் இந்த நெக்ஸ்ட் வேவோட இன்டென்சிவ் 2.4 ப்ரோக்ராம் முடிக்கிறவங்க தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃப்ரீ லைவ் இன்ட்ராக்டிவ் செக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கான லிங்க் நான் கொடுத்துருப்பேன். அதை டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் உங்கள் டீட்டெயில்ஸு, அதாவது உங்கள் வாட்ஸ்அப் நம்பரு, உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் ஸ்டேட் இதெல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு புக் மை டெமோ கிளிக் பண்ணி இந்த டெமோ நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த டெமோ அட்டன் பண்ணுறது மூலிமா 16,000 வர்த் ஸ்காலர்ஷிப்பும் உங்களால் வாங்க முடிச்சிடணும். இந்த பிடிஎஃப் தேவைப்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கீழே பாருங்கள் கிளிக் ஹியர் டு ரிஜிஸ்டர் அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி மேலேயும் பார்த்தீங்க அப்படின்னா லாகின் பக்கத்தில் ரிஜிஸ்டர் இருக்கும், ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். இப்போ ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணுங்கள். அடுத்த யூசர் நேமில் உங்கள் நேமே நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இல்லை அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் நம்பர், ஆல்ஃபபெட் இதெல்லாம் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ ஒன்லி லெட்டர்ஸ் மட்டும்தான், நம்பர்லாம் இதில் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ லெட்டர்ஸ் வர மாதிரி யூசர் நேம் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ யூசர் நேம் க்ரியேட் பண்ணிவிட்டு இந்த டெக்ஸ்ட்டை பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சக்ஸஸ்ஃபுல்லி சைன்ட் அப் காமிச்சிட்டாங்க. நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண இமெயில் ஐடி செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெரிஃபிகேஷன் லிங்க் சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு கன்ஃபார்ம் யுவர் இமெயில் அப்படின்னு இருக்கும். இந்த கிளிக் ஹியர் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இமெயில் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு காமிச்சிட்டாங்க. கீழே நீங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பரோட லாஸ்ட்டு 4 டிஜிட் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இந்த கேப்சா கூட இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிக்கோங்க. ஜென்ரேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அதை பார்த்து என்டர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும். அதை பார்த்து இந்த பாக்ஸில் நீங்கள் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கிரியேட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். பாஸ்வேர்டு ஃபார்மேட் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அப்படின்னா இந்த மாதிரி, அடுத்து ஒரு அப்பர் கேஸு, அடுத்து ஒரு லோயர் கேஸ். அப்பர் கேஸ் அப்படின்னா கேபிட்டல் லெட்டரில், லோயர் கேஸ் அப்படின்னா ஸ்மால் லெட்டர்ஸில், அடுத்து ஒரு நம்பர். இது எல்லாமே கலந்த மாதிரி 8லேருந்து 20 கேரக்டருக்குள்ளே பாஸ்வேர்டு நீங்கள் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இஸ் வெரிஃபைடு அண்ட் பாஸ்வேர்டு இஸ் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்டட் காமிச்சிட்டாங்க. இப்போ ஓகே ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர்டு, ப்ளீஸ் கண்டினியூ யூஸிங் யுவர் லாகின் க்ரெடென்ஷியல் காமிச்சிட்டாங்க. அதாவது உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் இல்லை மொபைல் நம்பர் நீங்கள் என்டர் பண்ணணும். அடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு அதை என்டர் பண்ணிவிட்டு இதை கேப்சா கூட பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ உங்கள் யூசர் நேமில் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் குரூப் பி போஸ்டிங்கில் என்னென்ன இருக்குது, அடுத்து குரூப் சி போஸ்டிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நோட்டிஃபிகேஷன் பாருங்கள், சார்ஜ்மேன் ஃபேக்ட்ரி. இதுக்கு டிப்ளமோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்கில் 3 இயர் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஸோ பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா?
இந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். ஆல்ரெடி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் சார்ஜ்மேன் ஃபேக்ட்ரிக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கீழே அப்ளை நவ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் என்ன, அது எல்லாமே காமிச்சிருப்பாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த இயர்பை பாக்ஸில் டிக் பண்ணிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதார் கார்டு இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நோ செலக்ட் பண்ணிவிட்டு டைப் ஆஃப் கவர்மெண்ட் ஐடி, இந்த லிஸ்ட்டில் இருக்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ஐடி நம்பர் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருவேளை ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா, சரிங்களா, இருக்குது அப்படின்னா டேரெக்டாக செலக்ட் பண்ணிட்டு அது நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து இங்கே பாருங்கள், ஸ்ரீ எஸ்எம்டி குமாரி வந்து கேட்டிருக்காங்க. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஸ்ரீ செலக்ட் பண்ணுங்கள், பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா குமாரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா, இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நேம் லாஸ்ட் நேம் மட்டும் என்டர் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணுங்கள், லாஸ்ட் நேமில் இனிஷியல் மட்டும் டைப் பண்ணுங்கள். சரிங்களா, அதாவது 10வது மார்க் ஷீட்டில் உங்கள் பேர் எப்படி இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நேமில் உங்கள் ஃபுல் நேம் என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். லாஸ்ட் நேமில் இனிஷியல் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஹேவ் யூ எவர் சேஞ்ச்டு யுவர் நேம் கேட்டிருப்பாங்க, இதில் நோ செலக்ட் பண்ணுங்கள். ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை செலக்ட் பண்ணுங்கள். பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை. சரிங்களா, அது எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா யுவர் ஓபிசி கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்து ஃபாதர் நேம் மதர் நேம் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குறைஞ்சது 50 கேபியில் இருக்கணும், அதிகபட்சம் 200 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா, ஸோ பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும் தான் இருக்கணும். அடுத்து டிசபிலிட்டியா எக்ஸ் சர்வீஸ் மேனா அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. படித்து பார்த்துட்டு எல்லாத்துக்குமே நோ ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள். எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நேமு லெவலு சர்டிஃபிகேட்டு அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சைஸ் ஃபார்மேட் எல்லாமே இதிலே காமிச்சிருப்பாங்க. இல்லை ப்ரோ அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஏஜ் லிமிட் பாருங்கள், மினிமம் 25 இருக்கணும். ரிலாக்ஸ்டு ஏஜ் லிமிட் வந்து 30. 25 அதாவது 25 வரையும் அதாவது ஏஜ் லிமிட் பாருங்கள். சார்ஜ் மேன் ட்ரேட்ஸ்மேன் மேட் இந்த போஸ்ட்டுக்கு 18 25 வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் டிராஃப்ட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18 27 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு அதுக்கு மேலே ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதை யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஏஜ் பார் ஆனால் நீங்கள் ரிலாக்ஸேஷன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 10th மார்க் ஷீட்டில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அதே மாதிரி டேட்டு மந்த் இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை செலக்ட் பண்ணிவிட்டு 10th மார்க் ஷீட் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எதுக்கு பிறகு 10th மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க அப்படின்னா பர்த் ப்ரூஃபுக்கு 10th மார்க் ஷீட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது உங்கள் 10வது மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக அதை அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. குறைஞ்சது 50 கேபி இருக்கணும், அதிகபட்சம் 200 கேபிக்குள்ளே இருக்கணும், பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஃபோட்டோகிராஃப். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இப்போ எடுத்த மாதிரி இருக்கணும். சரிங்களா, ரீசெண்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க. லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும். லைட் பேக்ரவுண்ட் அப்படின்னா ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். 20 50 கேபிக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி சிக்னேச்சர் ஒரு ஒயிட் பேப்பரில், அதாவது A4 ஷீட்டில் பிளாக் பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். குறைஞ்சது 10 கேபி, அதிகபட்சம் 20 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஸோ இது எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து செகண்ட் ஸ்டெப்பில் அடிஷ்னல் டீட்டெயில்ஸில் நேஷ்னாலிட்டி இதில் சிட்டிசன் ஆஃப் இந்தியா செலக்ட் பண்ணுங்கள். ரிலீஜன் செலக்ட் பண்ணுங்கள். ஐடென்டிஃபிகேஷன் மார்க் 1 மார்க் 2 கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். சரிங்களா, அடுத்த சாய்ஸ் ஆஃப் கமாண்ட் வந்து கேட்டிருக்காங்க. சதர்ன் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் கமாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எந்த கமாண்ட் வந்து விருப்பமாக இருக்கோ அதை நீங்கள் லைனாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா, மொத்தம் 3 சாய்ஸ் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட கமாண்ட் வந்து செலக்ட் பண்ணிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஸ்டெப்பில் லைவ் ஃபோட்டோ கேப்சர் வந்து கேட்டிருப்பாங்க. சரிங்களா, இது என்ன ப்ரோ அப்படின்னா 4 வெவ்வேறு ஆங்கிளில் லைவாக ஃபோட்டோ கேப்சர் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு பிளைன் ஷர்ட் வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா, நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணக்கூடாது. நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறதுக்காக நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்கள் ஃபோட்டோவுக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளைனாக இருக்கணும். ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத் வந்து பேக்ரவுண்டாக வச்சுக்கோங்க. அதை நீங்கள் பேக்ரவுண்டாக வச்சுட்டு 4 வெவ்வேறு ஆங்கிளில் ஃபோட்டோ லைவாக எடுத்து இந்த மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணணும்.
அப்லோட் பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் சேவ் வந்து இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ ஆப்ஷன் வரும். கண்டினியூ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் கம்யூனிகேஷன், அதாவது அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் ஹவுஸ் நம்பரு, ஸ்ட்ரீட் நேமு, நீங்கள் எந்த தாலுக்கில் இருக்கீங்க, ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கோங்க, டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம், சிட்டி நேமில் அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் நேமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். பின்கோடில் உங்கள் தாலுக் பின்கோடு கரெக்டாக என்டர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்டர் பண்ணிட்டு கரஸ்பாண்டன்ஸ் பர்மனெண்ட் இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் ப்ரோ இருக்குது அப்படின்னா இந்த பாக்ஸில் டிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் எசென்சியல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அதுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் வந்து காமிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் செலக்ட் பண்ண போஸ்ட்டுக்கான எசென்சியல் குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் எஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எஸ் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே நீங்கள் 10th இருந்து குவாலிஃபிகேஷன் அப்டேட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீமில் மெட்ரிகுலேஷன் செலக்ட் பண்ணுங்கள். போர்ட் நேமில் ஸ்டேட் போர்ட் ஆஃப் தமிழ்நாடு, அதாவது தமிழ்நாடு போர்டு இருக்கும் இல்லையா, அதாவது ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படின்னு வரும். போர்ட் நேம் வந்து சர்டிஃபிகேட்டில் இருக்கும். அதை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். எந்த டேட்டில் பாஸ் பண்ணீங்க, 10th சர்டிஃபிகேட் நம்பரு, எவலேஷன் டைப்பில் பர்சன்டேஜ் மார்க் இதை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, மேக்ஸிமமில் 500க்கு எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அதை ஆப்டைனில் என்டர் பண்ணுங்கள். இதை என்டர் பண்ணிங்கன்னா பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா இதை நீங்கள் நம்பரில் தான் என்டர் பண்ணணும். சரிங்களா? டைப் பண்ணக்கூடாது. அடுத்து அதுக்கான 10th மார்க் ஷீட் ஒரிஜினல் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். அப்லோட் பண்ணிட்டு ஆட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ண குவாலிஃபிகேஷன் எல்லாமே வரும். அடுத்து நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி டிப்ளமோ செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே என்டர் பண்ணிட்டு ஆட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் படித்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணிட்டு கீழே சேவ் அண்ட் ப்ரொசீட் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ப்ரோ எனக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா, அதாவது நேவியில் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் ப்ரீவியஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் எதை நீங்கள் மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, நேவியில் ஆல்ரெடி வந்து நான் ஏர்ஃபோர்ஸில், அதாவது நேவியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் அக்னிபாத் ஸ்கீமில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை அப்படின்னா நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் ஆட் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் ஆட் பண்ணக்கூடாது. நேவியில் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஆட் பண்ணணும். இல்லை ப்ரோ நான் நேவியில் இதுக்கு முன்னாடி எந்த ஒரு போஸ்டிங்லையும் ஒர்க் பண்ணல அப்படின்னா ஸ்கிப் இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸாம் சிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸில் சென்னை கொடுத்துக்கோங்க, செகண்ட் ப்ரெஃபரன்ஸில் புதுச்சேரி, தேர்ட் ப்ரெஃபரன்ஸில் பெங்களூர் கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதாவது இப்போ உங்கள் லொக்கேஷனுக்கு எது நியராக இருக்கோ அதை நீங்கள் ப்ரெஃபரன்ஸில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸு, என்டர் பண்ண டீட்டெயில்ஸ் இது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது ப்ரோ அப்படின்னா கீழே சப்மிட் அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் காமிச்சிட்டாங்க. அதாவது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இதுக்கான அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழே ஸ்டேட்டஸில் அப்ளிகேஷன் சப்மிட்டட் வியூ அப்ளிகேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ நான் விருப்பப்பட்டால் இன்னொரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது உங்கள் சாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா? மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். எஸ்சி எஸ்டி பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை, நீங்கள் டைரெக்டாக சப்மிட் பண்ணி அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இதுவே யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 295 ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டி எக்ஸர்விஸ்மேன் ஃபீமேல் கேட்டகரிக்கு மட்டும் ஃபீஸ் இல்லை. யூஆர் ஓபிசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா 295 ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணிட்டு தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து பிரிண்ட் எடுக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அடுத்து உங்களுக்கு சிலபஸ் எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே இருக்கும். நோட்டிஃபிகேஷனோட பேஜ் நம்பர் 10ல் டீட்டெயில்டு சிலபஸ், குரூப் பி போஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு சிலபஸ்ஸு, குரூப் சி போஸ்ட்டுக்கான டீட்டெயில்டு சிலபஸ் எல்லாமே இருக்கும். இது ரிலேட்டடாக புக்கில் நீங்கள் கவர் பண்ணி படிச்சுக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.